கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பி வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டாபிக் என்னன்னா, எனக்கு ஒரு டவுட் இல்ல, எனக்கு இருக்கிறது தான் ஒரு பயம். அந்த பயம் எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்ல. ஒரு ஆள்கிட்ட இப்ப நம்ம பேசுறதோ, இல்ல ஒரு ஆள்கிட்ட அப்ரோச் பண்றதோ, ஒரு புதுசா ஏதாவது பண்ணணும்னாலும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்றதுன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம். ஹாய் ருஜா. கொஸ்டின் தான் இன்னைக்கும். என்ன கொஸ்டின்? கொஸ்டின் என்னன்னா, பயத்தை பத்தி தான். இந்த பயம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? நான் சொன்ன மாதிரி லைக் இப்போ ஒரு ஆளை மீட் பண்றதோ, புதுசா ஒரு ஆளை மீட் பண்றதுனாலும் நம்ம எல்லாம் இப்போ ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லெவல்ல இருக்கோம். சோ எல்லாரும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க இந்த பயத்தை? ஒரு ஆள் கிட்ட பேசும்போதும் நம்ம கொஞ்சம் பயத்துல தானே பேசுவோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும். அவங்க கூட பேசும்போதும் இல்லைன்னா புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு பயம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது? ஓகே. ஆக்சுவலா அவனோட கொஸ்டின் ஓகே எனக்கு புரியுது. சோ யார்கிட்டனாலும் எப்படி எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னால ஒரு கான்பிடென்டா நடந்து. ஆமா. ஹாய் மை லவபிள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா நம்ம ஆர்யாவோட கொஸ்டின் பயம் அப்படின்னு சொல்றேன். பயத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் தோணுதுன்னா, ஆக்சுவலா நம்ம மேல நமக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட் வந்து இல்லைன்றதுதான் இதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு எனக்கு தோணுது. எக்ஸாம்பிள், காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கண்ணாடியை பார்ப்போம். நம்மள நம்ம ரசிக்கிறோமா? ரசிக்கணும் ரசிக்கணும் அப்படி சொல்றேன். ரசிக்கணும்னு சொல்றேன். செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ லைக் எக்ஸாம்பிள், நீ ஒரு உன்கிட்ட உனக்கு வந்து மனசுல என்ன தோணுனா, இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் பேச போற அப்படின்னா, நம்ம பேசுறதுனால அவங்க நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ, அந்த நம்ம பயம் கரெக்டா போய் பேசுவோமா இல்ல தப்பா பேசுவோமா, நம்ம பேசுறதுனால ஜஸ்ட் அவங்க எந்த மாதிரியாவது திங்க் பண்ணுவாங்களா, நம்மள குறைச்சி எடை போடுவாங்களா, கூட்டி எடை போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தாட். சோ உனக்கு வந்து உன் மேல ஒரு கான்பிடென்ட் இல்ல அப்படிங்கறதுனாலதான் உனக்கு அந்த பயம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் நீ பண்ண போற, உன் லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போற அப்படின்னா உன்னோட வேலை நீ பண்ணு. அது வந்து கரெக்டா பண்ணணும், கான்பிடென்டா பண்ணணும். சின்னதா ஒரு பயம், ஒரு இது, அதுல ஒரு பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஓகே. பட் டோட்டலா ஒண்ணு நீ முழுசா நம்பலன்னா அதுல உண்டாகும் உன்னோட பயம் அப்படின்னு சொல்லு. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன் பயத்தை பத்தி. இந்த ஸ்டோரியை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமே நீ பயப்படவே மாட்டேன். லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு மன்னர், அவரோட நாட்டை அவர் வந்து ஆண்டுட்டு இருக்காரு. லைக் ஒரு நாள் அவருக்கு சின்னதா ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. உன்னோட நாட்டுல வந்து இப்போ வந்து ஒரு நோய் வந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நோய் வரப்போகுது. நான் வந்து 510 பேர் 510 இவ்வளவு பேர் உயிரை மட்டும் நான் எடுப்பேன். அவ்வளவு பேர் உயிரை மட்டும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு சொல்லுது. இது என்ன சொல்றாருன்னா, உடனே போயிட்டு மக்கள் கிட்ட இந்த மாதிரி நம்ம நாட்டுல வந்து ஒரு நோய் வரப்போகுதா, இதுக்கான 510 பேர் உயிரை வந்து 510 அவர் மென்ஷன் பண்ணல மெயினா. பட் ஒரு நோய் வரப்போது மக்கள் கிட்ட சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இந்த மாதிரி ஏற்படுத்துங்கிற தாக்குல போயிட்டு அவரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நோயும் வந்துருச்சு. கடைசியில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5,510 அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப ஷாக்கு. ஆனா நினைச்சிட்டா நம்ம கனவுல வந்து 510 பேர் தானே சொன்னாங்க, ஆனா இப்ப ஏன் இவ்வளவு பேர் செத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யோசனையாவே இருந்துச்சு. லைக் இன்னொரு நாள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இவரு தூங்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரு அதாவது ஒரு இருட்டு மாதிரி இடம், ஒரு சவுண்ட் பேசுற மாதிரி கேக்குது. அப்ப இவங்க வந்து அவர்கிட்ட பேசுறாங்க, நீங்க வந்து அவ்வளவு பேர் உயிரை மட்டும்தான் கொல்லுவேன்னு சொன்னீங்க நோய்ங்களா, பட் ஏன் நீங்க 5,510 பீப்புள் எதுக்காக நீங்க கொன்னீங்க, எதுக்காக அவ்வளவு பேர் உயிரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் உயிரை எடுத்தது 510 பேர் தான், ஆனா நீ முன்னாடியே போய் சொன்ன பத்தியா, எல்லாருமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே 5,000 பேர் செத்து போயிட்டாங்க. அவ்வளவு பேர் செத்ததுக்கு காரணம் நீதான். சோ நீ அவங்க மேல உண்டாக்குன பயம்தான், அவங்களுக்கும் நமக்கு வந்துருமோ நோய் அப்படிங்கிற ஒரு பயம். சோ பயம் வந்து நம்ம உயிரை கூட அழிச்சிடும். ஓகே. சோ பயம் வந்து வேணாம், நீ கான்பிடென்டா இருக்கும், அதுக்காகதான். மத்தபடி வேற ஒண்ணும் பெருசா இது சொல்றது. உங்களுக்கும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்ப இன்னைக்கு நம்ம அருஜா சொன்ன மாதிரி பயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். பயம் இல்லாம நம்ம இனிமே முன்னாடி போடலான்னு யார்கிட்ட சொல்றேன். ஓகே, தேங்க்யூ, பை பை.